அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மணம்பூண்டியில் பெண்ணை கத்தியால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு நபர்கள் காரில் தப்பியிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து வருகிறோம். சத்யாவை கொல்ல காரணம் என்ன, கொன்றவர் யார் என்பது குறித்து போலீசார் தரப்பில் தற்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மணம்பூண்டியில் பெண்ணை கத்தியால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு காரில் தப்பிய நபர் பிரசாந்த் என்பவர் வீட்டில் வேலை பார்த்து வந்த சத்யா என்ற பெண்ணை காரில் வந்தவர் வெட்டி கொலை செய்தது தற்பொழுது அண்மை செய்தியாக வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜனார்த்தனன். என்ன நடந்தது? காவல்துறையின் விசாரணையில் என்ன தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் கௌதமி. இன்று காலை வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்ணை கத்தியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது விழுப்புரம் மாவட்டம் மணமுண்டி தெய்வீகன் தெருவில் பிரசாந்த் என்பவர் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த கண்டாச்சிபுரம் அருகே உள்ள நல்லாப்பிள்ளையன் பெற்றார் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவருடைய மனைவி சத்யா என்பவர் காலை வீட்டு வேலை செய்து வந்துள்ளார். திடீரென வீட்டுக்கு வந்த ஸ்கார்பியோ காரில் வந்த நபர்கள் சத்யாவை கத்தியால் சராமரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய போது அப்பகுதி பொதுமக்கள் துரத்தி சென்றுள்ளனர். அப்போது கார் எதிர்பாராத விதமாக அப்பகுதியில் உள்ள மின்கம்பத்தில் மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவலறிந்த அரங்கநல்லூர் போலீசார் விரைந்து வந்து சத்யாவை கொலை செய்த நபரை பிடித்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்யாவை எதற்காக கொலை செய்தார், இவருக்கும் கொலை செய்வதற்கும் சத்யாவுக்கு என்ன தொடர்பு என்ற கோணங்களில் போலீசார் முதற்கட்ட விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் தொடர்பான விவரங்களுக்கு நன்றி ஜனார்த்தனன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.